அனைவருக்கும் வணக்கம். கலியுகத்தில் நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் கூர்ந்து நீங்கள் வாழ்க்கையை நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் நமக்கு புரிய வரும். நல்லதுக்கு காலம் இல்லை தான். எப்படின்னா, இங்கே உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உதவி இல்லை, அது அவர்கள் போடக்கூடிய வேஷம். உதவி என்ற ஒரு வேஷத்தை போடுவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. கஷ்டப்படுறதுக்கு நீ ரெடியா? யார் கஷ்டப்பட போறா? அதுக்கு தான் ஆள் தேவை. நீ கஷ்டப்படுறியா? நான் உதவி பண்ணுறேன். இதுதான் கலியுகம். கலியுகத்தில் கஷ்டப்படுறதுக்கு ஆள் பார்க்குறாங்க. நான் உதவி பண்ணுறதுக்கு நான் வராங்க. அப்போ இங்கே ஒருவர் மீது ஒருவரை கெடுத்து தான் ஒருவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்கள் வாழ்கின்றார்கள் என்றால் நல்லது பண்ணுறாங்களாம் பார்த்தா நல்லது கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா ஒருத்தரை கீழே தள்ளி விட்டு அவர் மேலே ஏறி உட்காந்துப்பாங்க. யார்? வஞ்சக குணம் படைத்த கொஞ்சம் புத்திசாலியான ஆள் எடுத்துக்கணும். புத்திசாலியான ஒரு அதர்மம் மிக்க ஒரு ஆள் வச்சுக்குவாங்க. ஒருவரை கீழே தள்ளி விட்டு மேலே ஏறி உட்காந்துப்பாங்க. உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு தேவையான வேற கூட 10 பேர் மேலே உட்கார வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க? வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் சொல்லுவாங்க, அந்த 10-15 பேருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்து நான் உங்களை வாழ வைக்கின்றேன், அன்பு அன்பு அன்புன்னு சொல்லுவாங்க. அன்புங்கிறது இங்கே அன்பு கிடையாது, பணம் தான். பணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க? அன்புன்னு பேரில் நடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ கீழே படுத்தவன் மேலே எந்திக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகும்? எல்லாரும் கீழே விழுவாங்க. கீழே விட பார்ப்பாங்க. மேலே இருக்கக்கூடியவங்க கீழே விழணும்னு பார்ப்பாங்க, விழ போவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? ஐயோ அன்பு அன்பு படுத்தே மேலே எந்திக்காத அப்படின்னு மேலேயே உட்காந்துருப்பாங்க. நீ இறங்கி கீழே விழுந்து கொஞ்சம் வலி கொடு, கீழே படுத்தவன் மேலே வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நான் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கிறேன். இப்போ சின்ன குழந்தைகள், பல வயதில் முயன்றவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் தான் அன்பாக இருந்து பணம் கொடுத்து குடும்பத்தை பார்த்து கொள்கின்றேன் அன்பை பற்றி பேசுவாங்க. அது அன்பு இல்லை, தான் தப்பித்து கொள்வதற்காக நடிக்கக்கூடிய ஒரு வேஷம். நாடகதாரிகள், சூச்சகதாரிகள். ஆமாம், இதுதான் கலியுகம். நல்லது பண்ணுறாங்களா பார்த்தா நல்லது கிடையாது. தான் தப்பித்து கொள்வதற்காக இந்த கலியுகத்தில் பணத்தை கையில் வைத்துக்கொண்டு பாவப்பட்டவங்கள்ட்ட நல்லவங்களையும் கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ பசிக்கு மீன் கற்றுக் கொடுக்க சொல்லித்தராமல் பசிக்கு ஒரு மீனாக கொடுத்து இன்னும் கூட கொஞ்சம் மனதில் அவங்க ரொம்ப பெரிய நல்ல பேர் வாங்கி பசிக்கு ஒரு மீனை எப்படி பிடிக்கணும் கற்றுக் கொடுத்து அது அவங்களுக்கு உதவும், வாழ்க்கைக்கு உதவும். இங்கே அப்படி இல்லை. மீன் பசிக்கும் போது ஒவ்வொரு மீனாக கொடுக்குறது. அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு வாழ்ந்து கொண்டு இன்னும் பணம் இருக்கின்றது. காரணம், தன்னுடைய வஞ்சக புத்தியை, தன்னுடைய அந்த கிரிமினலான மைண்டை வெளியே நம்ம காணிச்சிடக்கூடாது, தான் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த உலக மக்கள். காரணம் இதுதான் கலியுகம். கலியுகம் என்பது இதுதான். நல்லவர்கள் கஷ்டப்படுறதுக்கும் கெட்டவங்க இப்பவும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் காரணம் இதுதான். காரணம், கெட்டவங்க நல்லா இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க? பிறரை துன்புறுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க? பயத்திலேயே ஒரு மன நிம்மதி இல்லாமல் அவங்க இருக்கிறாங்க. ஏதோ நல்லவங்க எல்லா சோர்ஸுகளும் வாழ்க்கை எல்லா வசதிகளும் வச்சு தக்க வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இது எப்படி பார்த்தீங்கன்னா, மலையின் உச்சியில் ஒரு நுனியில் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி தான். எப்போ வேணாலும் கீழே விழுந்துடும். அந்த மாதிரி தான். கொஞ்சம் ஆடிச்சுன்னா மொத்தம் கீழே போயிடும். அப்புறம் திரும்ப மேலே வர்றது என்பது மிகவும் கடினம். ஏன்னா அந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருக்காங்க. அந்த பாவத்திற்கு ஏற்ப அவர்கள் கீழே விழுந்தாங்க, மேலே எந்திரிச்சு வர முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அப்போ கலியுகங்கிறது இதுதான். இந்த தீயவர்கள் வஞ்சகர்கிட்ட பணம் அதிகமாக இருக்கும். அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் செயல்படவே மாட்டாங்க. எப்பவும் அன்பாக நல்லவர்கள் போல் நடித்து கொண்டு பாசாங்க செய்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அவங்க செயல்படவே மாட்டாங்க.
பிறரிடம் சொல்லி தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். இவர்கள் நல்லவர்கள் போல் செயல்படாமல் இருப்பார்கள். செயல்பட்டால் இவர்கள் தந்திரமானது வெளியே தெரிந்துவிடும் என்ற உள்நோக்கோடு அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள்தான் வஞ்சகர்கள். இவர்கள்தான் கலியுகத்தின் நாயகர்கள். கலியுக நாயகன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க தான். கலியுகம் வந்து அழிவு உண்டாக்குறதுக்கு காரணமே இவங்க தான். அழிவு உண்டு பண்ணிய ஒரு நாயகர்கள் இவர்கள் தான். இந்த மாதிரி வாழ்க்கை வாழும் மனிதர்கள் தான். அப்போ வாழ்க்கையில் தியானம் பண்ணணுமா அப்படின்னு தியானம் பண்ணால் இதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்கிறீங்களா? தியானம் செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. பிறருக்கு கெடுதல் செய்யாமல் வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும், தனக்கு கடவுள் தன் பக்கத்தில் வருவார். தன் மனமானது தூய்மை அடையும். தனக்கு வாழ்க்கை எல்லாமே, வாழ்க்கைக்கு என்ன தேவையோ நல்லபடியாக எல்லாமே வரும். இதுதான் முக்கியம். பிறருக்கு தியானம் தவங்களை செய்வதை விட, பிறருக்கு உதவி செய்வதை விட, பிறருக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைப்பதே தவறு. கெடுதல் செய்யவும் கூடாது. அதான் முக்கியம். நீ கெடுதல் பண்ண போகிறதுனால தான் நம்ம வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு ஒரு தூண்டுதல் இருக்குது. இப்போ இங்கே இந்த காலத்தில் உதவிங்கிறதே மாறி போச்சு. அது வேறு விஷயம். இங்கே வந்து எப்படி ஒரு மெக்கானிசம் மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு இயந்திரம் மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே, நீ கஷ்டப்படு, நீ நோய்வாய்ப்படு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன். அப்படி அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நோய் இல்லாட்டாலும் என்ன பண்ணுறது, நான் நோயை வாங்கி கொள்கிறேன்னு வாங்கி கொள்கிறாங்க. நான் உதவி பண்ணுற மாதிரி பணத்தை கொடுத்து உதவி பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு மெக்கானிசமான ஒரு இதாகி போச்சு கலியுகம். இதுதான் கலியுகம். அதுவே பார்த்தீங்கன்னா, பிறருக்கு உதவி வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பிறருக்கு உதவி செய்யவோமோ இல்லையோ, பண்ணுறோமோ இல்லையோ, அது முக்கியம் இல்லை. பிறருக்கு கெடுதல் நினைக்காமல் இருப்பதே மிகவும் சிறந்தது, சால சிறந்தது. அனைவருக்கும் நன்றி.